வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு இறைவன் மேல் முழு நம்பிக்கை வேண்டும். ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரை அருகாமையில் ஒரு குடிசையை கட்டி ஒரு பெண்மணி வசித்து வர்றாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய பிழப்புக்காக 2-3 பசுக்களை வளர்த்து வர்றாங்க. அதில் கிடைக்கிற பாலை பக்கத்து ஊர்களை கொடுத்து பொருள் ஈற்றி வர்றாங்க, பிழப்பு நடத்தி வர்றாங்க. இந்த பால்காரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் மேலே ரொம்ப முழு நம்பிக்கை வச்சுறவங்க. எந்நாளுமே இறைவனுடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறவங்க. இறைவனால் தான் நமக்கு எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னு முழு நம்பிக்கை உள்ளவங்க. ஸோ அந்த நம்பிக்கை அவங்கள எப்படின்னா சுறுசுறுப்பாக இயக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. அந்த ஆற்றுக்கு மறுகரையில், அந்த கரையில் ஒரு கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலில் குருக்கள் அந்த கோயிலில் உள்ள குருக்கள் எப்படின்னா இந்த பால்காரிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தினமும் அதிகாலையில் பால் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுங்க, எங்களுக்கு கோயில்களில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு டெய்லி கொண்டு வாங்க, தினமும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குருக்கள் எப்படின்னா வெறுமனே ஒரு அலங்காரம் பண்ணுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஒரு வெறுமனே ரொம்ப பற்று இல்லாமல் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அறிவுரை எதுவும் சொல்கிறதுல அவங்க ரொம்ப வல்லவராக இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை சற்றே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவங்ககிட்ட. ஆமாம், பால்காரி தினமும் அதிகாலையில் கொண்டு போய்ட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு நாள் படகுக்காரன் தாமதமாக வந்திருக்கான். ஸோ அதனால் என்ன இருக்குது, இவங்க கொண்டு போய் இந்த பாலை அந்த பூஜைக்கு கொண்டு போகிறதுல தாமதம் ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த குருக்கள், ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு பால்காரிட்ட கேட்குறாங்க. பால்காரி சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி படகுக்காரன் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டான், அதனால் என்னால் குறித்த நேரத்தில் பாலை கொண்டு வர முடியல, மன்னிச்சுக்குங்க அப்படின்ட்டு அந்த பால்காரி சொல்கிறா. உடனே அதுக்கு கோயில் குருக்கள் ஒருத்தர் கோவப்பட்டு சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற, இறைவன் மேலே முழு நம்பிக்கை வைத்தா பிறவி என்னும் பெருங்கடலையே தாண்டி வரலாம், உன்னால் இந்த சின்ன ஆற்றக்கூடையே அவனால் கடந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேலியா ஒரு கோவப்பட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறம் மறுநாள் முதலே எப்படின்னா பால்காரி தினமும் அதிகாலையில் குறித்த நேரத்தில் பூஜைக்கு பாலை கொடுத்துட்றாங்க. இது இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தோம்னா ஆற்று வெள்ளப்பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுது. அன்னைக்கும் கூட எப்படின்னா சரியான சமயத்தில் அந்த பால்காரி கோயில் பூஜைக்கு பாலாபிஷேகத்துக்கு பாலை குறித்த டயத்தில் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த குருக்களுக்கு சந்தேகமாயிருது, என்னடா அது, ஆறு கரைபுரண்டு ஓடுது, வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுது, இது எப்படி இந்த பால்காரி இந்த பாலை கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பால்காரிகிட்டே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். குருக்கள் கேட்குறாங்க, இது எப்படி இவ்வளவு மழை பெஞ்சு கரைபுரண்டு ஓடுது, இதில் எப்படி நீ வந்த அப்படின்ட்டு. அப்போ பால்காரி சொல்கிறான், நீங்கள் தான் சொன்னீங்க இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சா எதுனாலும் சாத்தியம் அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய திருப்பெயரை, கடவுளுடைய திருப்பெயரை உச்சரிச்சுக்கிட்டு நான் தண்ணி மேலே நடந்து வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குருக்களுக்கோ ஆச்சரியம், என்னடா அது, நடந்து இப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாமல், எங்கே நீ நடந்து போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பால்காரி கடவுள் மேலே முழு நம்பிக்கை வச்சு கடவுளுடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டே தண்ணியில் நடந்து போகிறாங்க. குருக்களும் அதே மாதிரி நினச்சிட்டு அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு,
இவருக்கு வெறுமனே ரொம்ப அதீதப்பற்று இல்லை, கடவுள் மேலே முழு நம்பிக்கை இல்லைல்ல. இவர் வெறுமனே வாயால் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு மாதிரி கடவுளுடைய பெயரை உச்சரிச்சுக்கிட்டு தண்ணியில் நடக்கிறாரு. நடந்த மறுகணமே அவர் எப்படின்னா தண்ணியில் மூழ்கிறாரு. அந்த பால்காரி தண்ணியில் போனது, நடந்து போனது வந்து அந்த குருக்களை காப்பாற்றி மீட்டு கரை சேர்த்துருது. கரை சேர்த்துட்டு அப்போ அந்த பால்காரி அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, இறைவன் மேலே வந்து முழு நம்பிக்கை வைத்தா, மனசார நினைத்தோம்னா நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும். நான் நம்பினேன், எனக்கு நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறாரு. குருக்கள் வந்து வெட்கத்தால் வந்து எப்படின்னா தலை குனிஞ்சிடறாரு. ஸோ ஆக இந்த கதையின் மூலமாக நம்ம ஒரு உயரிய கருத்தை தெரிந்து கொள்கிறோம். என்னவென்றால், இறைவன் மேலே முழுமையாக நம்மளை சமர்ப்பித்து ஒரு செயலில் இறங்கும் பொழுது அது வந்து எல்லாமே இறைவனால் நடத்தப்படும் என்பதை நாம் வந்து இந்த ஒரு உயரிய கருத்தை இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். வணக்கம்.